பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம எந்த வசனத்தை குறித்து பார்க்கலாம்னு சொன்னால், ஏசாயா 44:22 இருக்கிறத பார்க்கலாம். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். அல்லேலூயா. என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். அப்போது தேவன் சொல்கிறார், பாவம் கார்மேகம் போல இருந்த பாவங்களை நம்ம விட்டு தேவன் அகற்றி விட்டார். அல்லேலூயா. அதுக்கான தேவன் பயன்படுத்தினதுங்களா ஆவியானவர். காற்றை பயன்படுத்தி மேகத்தை எப்படி விரட்டி அடிக்க முடியுமோ அந்த இடத்த விட்டு, இல்லைங்களா, அப்படியாக ஆவியானவர் நமக்குள்ளே பொழியப்பட்டு, பூமிக்குள்ளே பொழியப்பட்டு, பெந்தகோஸ்தே நாளன்று நமக்கு அருளப்பட்டு, நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை தேவன் மீட்க, அது கரைதிரை இல்லாமல் வாழ தேவன் நமக்கு வழிவகை செய்தார். நம்ம எப்போ மீட்டார்? தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்து ஜீவனோடு எழும்பும்போது, பிதாவாகிய தேவனால் ஜீவனோடு எழுப்பப்படும் போது நம்மளை தேவன் பிறந்தவங்கள பிறக்க போகிறவங்க எல்லாருமே மீட்டார். அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். தேவன் எல்லாத்தையும் செய்துட்டார். அவர் நம்மளை மீட்டுட்டார். நாம் அவரிடத்தில் திரும்பணும். நீ என்னிடத்தில் திரும்புன்னு சொல்கிறார் பாருங்க. தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அல்லேலூயா. தேவன் நம்மளை மீட்டு கொண்டார். உணர்ந்து பாருங்கள். மீட்கப்படுறதோட அனுபவத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். இப்போது இந்த மழைக்காலங்களில் பயங்கர வெள்ளம் சூழ்ந்து இருக்கும்போது, ஒவ்வொரு நிமிஷமும் தண்ணியோட அளவு ஏறிட்டு இருக்கும்போது, வீட்டுக்குள்ளே குடும்பத்தோடு இருக்கும்போது, நம்மளை யாரை காப்பாற்றுவாங்க, நம்மளை எப்போ மீட்பாங்கன்னு சொல்லி ஒரு பயம் எவ்வளோ பெரிய பயத்தோடு இருப்போம் இல்லைங்களா? அப்போ மீட்கப்பட்டு நாம் கொண்டு போய் கரை சேர்க்கப்பட்டோன்னு சேஃபான இடத்துல விட்ட ஒன்று இருக்கிற அந்த நிம்மதியும் சந்தோஷம், அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த கடைசி காலங்கிறதுனால இந்த மீட்கப்படுறதோட அனுபவத்தை நாம் எல்லாரும் உணரத்தக்கதான காரியங்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இந்த வெள்ளத்தோட இந்த மீட்கப்படுறதோட அனுபவத்தை குறித்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லியிருந்தோம்னா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா பெருவாரியான இடத்துல பெரிய வெள்ளங்கள்லாம் வர்றதில்லை. ஆனால் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் வெள்ளம், எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு பயங்கரங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. மீட்கப்படுறது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு பயங்கரத்தில் மாட்டி அதுலேருந்து மீட்கப்பட்டு வெளியே வரும்போது எவ்வளோ பயங்கர சந்தோஷத்தோடு வருவாங்க. உண்மையிலே தேவன் நம்மளை எப்பயோ மீட்டுட்டார். அல்லேலூயா. கார்மேகம் போல நம்ம செஞ்ச பாவங்கள்லேருந்து நம்மளை தேவன் மீட்டார். ஆவியானவர் விட்டு அந்த மேகத்தை கழுவி அந்த அப்புறப்படுத்திட்டார். அவர் ரத்தத்தினால அதை கழுவி அந்த இடத்தை சுத்தப்படுத்திட்டார். ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டிய பாக்கி. நாம் அவரிடத்தில் திரும்பணும். நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் இன்றைக்கி மீட்கப்பட்டதோட அனுபவம் தெரியாமல் பயத்துலேயும் நடுக்கத்துலேயும் தேவையிலையும் ஏக்கத்துலேயும் கவலையிலையும் துக்கத்துலேயும் இல்லைங்களா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை அப்படியே கடந்து போயிட்டே இருக்கோம். மீட்கப்பட்டுட்டோன்னா தெளிந்த புத்தி, நல்ல தைரியம் இல்லைங்களா, ஞானமாக சேர்ப்போம். நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மளை தேவன் கண்டிப்பாக வச்சுருக்காரு. உண்மையிலே இது இல்லை. இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவை இருக்கலாம், இதை சொல்லும்போது கிண்டல் போல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். தேவன் நம்மளை மீட்டுட்டாருங்கிறத விசுவாசிக்கணும். அவரிடத்தில் திரும்புங்கள். அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தை சும்மா சொல்லலை. நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள். நான் உங்களை மீட்டு கொண்டேன்னு சொல்கிறாரு. கார்மேகம் போல மேகம் போல எல்லாவற்றிலிருந்து உங்களை எல்லாம் அது என்னெல்லாம் இருந்துச்சு அத்தனை அகற்றி விட்டுட்டு உங்களை மீட்டுட்டார். அல்லேலூயா. அப்போ நாம் மீட்கப்பட்டதை உணரணும்னா நாம் தேவனிடத்தில் திரும்பணும். இருக்கிற வண்ணமாகவே திரும்புங்க. கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு தேவையோடு இருப்பீங்கள்ல, நீங்கள் மீட்கப்பட்டதை உணர்ந்த மாத்திரம் நீங்கள் 4 பேருக்கு கொடுப்பீங்க. நீங்கள் இதை சாட்சியாக சொல்லுவீங்க பாருங்கள். பிரைஸ் லார்ட். அப்போ நாம் மீட்கப்பட்டுட்டோம், கர்த்தர் நம்மளை மீட்டுட்டாருங்கிற அந்த மன நிம்மதியோட கர்த்தரை நோக்கி பாருங்கள். பாவத்தை விட்டு வெளியே வாங்க. பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளுங்கள். நான் பாவி என்பதா தேவன்கிட்ட அறிக்கை செய்யுங்க. வேறு யார்கிட்டையும் செய்ய வேண்டாம். தேவன்கிட்ட எசப்பா என்ன மன்னிங்க. உங்களுடைய மறைவான பாவங்கள், வெளியாகமான பாவங்கள் எல்லாவற்றையும் மறைவாக தேவ சமூகத்தில் இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் அவர்கிட்ட ஒப்புவீங்க. உங்கள் வாயை திறந்து இல்லைனா மனசுக்குள்ளேயாச்சும் சொல்லி, எசப்பா என்ன மன்னிங்க, நான் செஞ்சது தப்பு தான், இனி செய்ய மாட்டேன், பலம் தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் மீட்கப்பட்ட அனுபவத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை கொடுப்பவர்களாய் ஆசீர்வதித்து அது பரலோகம் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா.